அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். சித்தர்கள் வகுத்துரைத்த அஷ்டமா சித்துகளுள் ஒரு சில கலைகள் சொல்லும் செய்திகள் என்னவென்றால், ஆதி வாரத்தினைக்கு அனுச நட்சத்திரம் சேர்ந்து கூடிய வேலைகளில மிருத சஞ்சீவி கொடிக்கு நவபாசனத்தின் மூலமாக ஆறாவை தூண்டி கொடியினை சாப்பிட்டால் உடலுடைய பலம் அதீதமாக கூடும். அதாவது ஆரத்தின் விட்டத்தினை ஒரு 50 அடி தூரத்துக்கு அந்த மிருத சஞ்சீவி கொடிக்கு தூண்டினால் தூண்டி அந்த கொடியை சாப்பிட்ட ஒரு மனிதருக்கு ஒரு மாட்டுடைய பலம் ஏற்படும். அதே போல அந்த மிருத சஞ்சீவி கொடிக்கு ஒரு 500 அடி தூரத்துக்கு ஆறாவை தூண்டி அந்த மிருத சஞ்சீவி கொடியை சாப்பிட்டு வந்தோம்னா ஒரு யானை பலம் பெறலாம். இவ்வாறே நம்ம முன்னோர்கள் எல்லாம் மாட்டுடைய பலத்தை பெறும்பொழுது, மாட்டுடைய அளவு பலத்தை பெறும்பொழுது பரிசோதிப்பதற்காக ஒரு மாட்டை அடக்கி பரிசோதனை செய்தார்கள். அதுவே மாடுபிடி விளையாட்டாக தற்பொழுது ஜல்லிக்கட்டாய் மாறி நிற்கிறது. அதே போலதான் ஆரத்தின் விட்டத்தினை எந்த அளவுக்கு தூண்டுகிறோமோ அந்த அளவிற்கு அந்த மிருத சஞ்சீவி செடியை யாரு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பலத்தின் அளவு மாறுபடும். ஆரத்தின் விட்டத்தினை கூட்டும் பொழுது, குறிப்பிட்ட அளவு கூட்டும் பொழுது ஒரு யானை பலம் பெறும். அதே இன்னும் அதிகமா கூட்டும் போது பல 100 யானை பலம் பெறலாம். இவ்வாறே ஒரு மனிதனுடைய பலத்தை கூட்ட கூட்ட அவருடைய அதாவது மிருத சஞ்சீவியினுடைய ஆரத்தை கூட்டும் பொழுது மனிதர்களுடைய பலம் கூடும் என்பது சித்தர்கள் வகுத்துரைத்த கணக்காகும். மேலும் நம் முன்னோர்கள் கோயில்கள் கட்டும் பொழுது கோயில் பணி செய்பவர்களுக்கு, அந்த கோயில் கட்டட பணி செய்பவர்களுக்கு இவ்வாறே மிருத சஞ்சீவி கொடிக்கு பலத்தை ஆரத்தினை அளவை கூட்டி அந்த கொடியை சாப்பிட வச்சு அந்த கோயில் பணி செய்யறவங்களுக்கு பலத்தை கூட்டி பெரிய கல்களை உருட்டுவதற்கும் பிரட்டுவதற்கும் அதை கட்டுவதற்கும் பலம் கூட்டிய மனிதர்களை பயன்படுத்தித்தான் கட்டினார்கள். இவ்வாறு அரிய செய்திகளை சொல்லும் ஓலைச்சுவடிகளை படிக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழி தெரிய வேண்டும். தமிழ் மொழி தெரிய வேண்டும் என்றால் தமிழனாய் பிறக்க வேண்டும். ஆகவேதான் தமிழ் மொழி அனைத்து மொழிக்கும் உயர்ந்த மொழியாய் போற்றப்படுகிறது. தமிழ் மொழி உயர்ந்த மொழி என்பதை அடுத்தவர்கள் ஏற்க மறுத்தாலும் தமிழ் மொழி உயர்ந்த மொழியே. தமிழ் மொழி உயர்ந்த மொழியே. இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.